ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடமான ஆவணம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் போட்டிருக்க வீடியோவில் பேங்க்கில் இல்லை ஃபைனான்ஸ்லேருந்து எப்படி அடமான ஆவணம் போடுறதுன்னு பார்த்தோம். இப்போது தனி நபரிடம் எப்படி அடமானம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட இருந்து இப்போ எப்படி பணத்தை நம்ம வாங்குகிறோம், சொத்தை அடமானம் வச்சு எப்படி பணத்தை வாங்குகிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பிஆர் எதுவும் இல்லை, நான் பட்டா வச்சு பண்ணுறேன். தொடர்ந்து செயல்படுத்தவும் கொடுத்துட்டேன். ஏதாவது ஏற்கனவே பத்திரம் மூலயமா இந்த சொத்து எனக்கு வந்தால் அந்த பத்திர நம்பரை போடணும். பத்திரம் எதுவும் இல்லை, பட்டா மட்டும்தான் இருக்குன்னா அதனால் பட்டாவை மட்டும் வச்சு இந்த ஆவணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அடமானம் வைப்பவர், ஃபஸ்ட்டு அவர் பேரை டைப் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே தமிழ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் ஈஸியாக டைப் பண்ணிடலாம். அடமானம் வைப்பவருக்கு மட்டும் நம்ம ஃபோன் நம்பர் போட்டால் போதும். அதனால் நான் இவருக்கு மட்டும் ஃபோன் நம்பர்லாம் போட்டுக்கிறேன். இந்த அட்ரஸ்லாம் மாவட்டம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த முகவரி விவரங்களில் தெரு பேர் இல்லை வீட்டு நம்பர் போட்டால் போதும். வட்டம் கிராமம்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து வந்துடலாம். கீழே இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த உடனே கீழே வந்துடும். அதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். அடுத்து அடமானம் பெறுபவர். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பேங்க்கில் அடமானம் வச்சதை பார்த்தோம். அப்போ நம்ம மேலே கட்சிக்காரர் வகைப்பாடில் நிதி நிறுவனம் செலக்ட் பண்ணியிருப்போம், பொறுப்பாட்சி அமைப்பு. இப்போது தனிநபரை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது திரு செலக்ட் பண்ணிவிட்டு பெயர், அப்பா பெயர், வயது, ஆதார் எண். ஆதார் எண் போட்டவுடனே கீழே இருக்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கணும். இவருக்கு ஃபோன் நம்பர் போடணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா அவருடைய அட்ரஸ்ஸு இருந்தால் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு அட்ரஸ் போடணுன்னா நம்ம தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம், மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுன்ட்டு நான் அதை காப்பி பண்ணேன். இப்போ வேறு அட்ரஸ் போட்டுக்கிறேன். தெரு பெயரை மாற்றிடுறேன். ஃபோன் நம்பர் அவசியம் இல்லை, அதனால் சேர்க்க கொடுத்துட்டேன். பைசல் இந்த அடமானத்தை வாங்கினதுக்கப்புறம் நம்ம பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்த உடனே அடமானம் பெறுபவர் நம்மளுக்கு அடமானம் வைப்பவருக்கு பைசல் பண்ணுவார். அந்த பைசல் ஆவணத்தில் தான் அடமானம் பெறுபவருக்கு நம்ம ஃபோன் நம்பர் போடணும். இதுக்கு அவசியம் இல்லை, அதனால் ஃபோன் நம்பர் வேண்டாம். பிரதிநிதி விவரங்கள் எதுவும் இல்லை, தேவையில்லை. கார்டியன் எதுவும் இல்லை. பேங்க்காக இருந்தால் தான், அதுவும் பைசல் பேங்க்கோட பைசலுக்கு தான் அந்த பிரதிநிதி விவரம் போடுவோம். இப்போ சாட்சிக்கு வந்துடலாம். சாட்சி சேர்த்துக்கலாம். அதே தான் நார்மலாக பேர், அப்பா பேர், வயது, ஆதார் எண். எல்லாத்துக்குமே 2 சாட்சி போட்டு தான் ஆகணும். ஓட்டர் ஐடிலாம் வச்சு போட முடியாது, ஆதார் அட்டை மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இருந்ததில், இதுக்கு முன்னாடி 2.0 ஸ்டார் திட்டத்தில் ஓட்டர் ஐடிலாம் வச்சு போட முடியும். ஆனால் இப்போ ஓட்டர் ஐடிலாம் ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி ஆதார் எண் மட்டும்தான். ஓட்டர் ஐடியாக எடுத்துட்டாங்க. இந்த ஒப்புதல் சாட்சிலாம் மேலே இருக்குது, ஒப்புதல் சாட்சிலாம் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது.
ஆளறி சாட்சி மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணணும். அது ஆல்ரெடி கிளிக்கில் தான் இருக்கும். சப்போஸ் அந்த ப்ளூ கலர் டிக்கு இல்லைன்னா டிக் அதை அமுக்குனிங்கன்னா டிக் விழுந்துடும். சாட்சி இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். சாட்சி தானே, 2 பேரும் ஒரே அட்ரஸே இருக்கலாம். அதனால் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து வந்துடலாம். தாக்கல் செய்பவர் அடமானம் வைப்பவரே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவருக்கு தான் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அதனால் அவரே செலக்ட் பண்ணிடுறேன். இதுக்கு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக போட்டிருக்கணும். சேமிக்க மற்றும் தொடர்க. இப்போ நான் விவசாய நிலமே எடுத்துக்கிறேன். எம்ஓடிக்கு தான் விவசாய நிலத்துக்கு நமக்கு ஸ்டாம்ப் ஃபீஸ் 0 ஆகும். ஆனால் இந்த சிம்பிள் மார்ட்டேஜில் எந்த வித சலுகையும் கிடையாது. விவசாய நிலமாக இருந்தாலும் மனையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் 1% ஸ்டாம்ப்பு 1% ஃபீஸ் தான். நம்ம அடமான தொகையிலேருந்து 1% ஸ்டாம்ப்பாகவும் ஸ்டாம்ப் ஃபீஸாகவும் 1% பதிவு கட்டணமாகவும் நம்ம செலுத்தணும். பட்டா எண் நம்ம தான் முந்தைய ஆவணம் போடலைல்ல பிஆர், அதனால் பட்டா எண் போட்டுக்கிறேன். சர்வே எண் போட்டுக்கிறோம். ஊரகம் செலக்ட் பண்ணிக்கிறேன். உட்பிரிவு போட்டாச்சு. நில வகைப்பாடு நஞ்சையா புஞ்சையான்னு போட்டுக்கணும். அந்த சர்வே எண்ணுடைய மொத்தம் எவ்வளோ அளவு 50 ஏர்ஸ் போட்டுக்கிறேன். அதில் இப்போ நம்ம அடமானம் வைக்க போகிறது 40 ஏர்ஸ். இதிலேயே நீங்கள் மேலே சென்ட்டாக வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்வே எண் போடுறதுக்கு முன்னாடியே மேலே பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெக்டரு ஏக்கருன்னு இருக்கும். சென்ட் வேணும்னா ஏக்கரை கிளிக் பண்ணி சென்ட் எத்தனை சென்ட்டுன்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்துடுறேன். சக்கு பந்தி 4 பக்கமும் சொத்தை சுற்றி 4 பக்கமும் யாரோடைய நிலம் இருக்குதுன்னு போட்டுக்கிறேன். சக்கு வந்தியை போட்டுட்டு கீழே சேர்க்க கொடுக்கக்கூடாது, அடுத்து கொடுத்துடணும். சொத்து விவர குறிப்பு சர்வே எண் மொத்தம் எவ்வளோ, அதில் எவ்வளோ அடமானம் வைக்க போகிறோம் அந்த அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து வந்துடணும். இதில் ஏதாவது சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம். சேர்த்துறேன் இருங்க. கிணறு சேர்த்துக்கலாம். தொகை ஒன்றும் அவசியம் இல்லை. விவசாய நிலன்றதால கிணறு சேர்த்துட்டு அடுத்து கொடுத்துட்றேன். அவ்வளோதான். எல்லாம் செக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க. அடமான தொகை 4 லட்சம் போட்டுக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா வட்டி விகிதம் 12% 1 மாதத்திற்கு. வேண்டும் போது திருப்பி செலுத்துதல் அதை கிளிக் பண்ணிக்கணும். சேமிக்க மற்றும் தொடர்க. இதுவும் அதே தான். அடுத்து வந்துடலாம். சேமிக்க மற்றும் தொடர்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க. ஃபீஸ்லாம் இங்கே பார்த்துக்கலாம். 4 லட்ச ரூபா அடமான தொகை, 1% ஸ்டாம்ப்பு 1% ஃபீஸு. வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் உருவாக்கியாச்சு. தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில்